வணக்கம். தளபதி விஜய் அவர்களின் தலைவர் திரைப்படம் வெளியான சமயத்தில பார்த்தீங்கன்னா, டைம் டூ லீட் அப்படிங்கிற ஒரு சப்டைட்டிலுக்காக படத்த டிலே பண்ணதுனால, டைட்டில நீக்குனதுக்கப்புறம் படம் வெளியானதா ஒரு தகவல் சொல்லுவாங்க. 1973ல வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தான் எம்ஜிஆரோட கடைசி படங்க. அந்த படத்தோட நடிகர், இயக்குனர் மட்டுமல்லாமல் சொந்தமா படத்த தயாரிச்சிருந்தாருங்க. எம்ஜிஆரோட இந்த படத்த எப்படியாவது தடை பண்ணணும் அப்படின்னு அப்போதைய மாநில அரசு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்ததுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா, அதற்கு முந்தைய ஆண்டு 1972ல திமுகவிலிருந்து வெளியேறி, அதிமுக என்ற புதிய கட்சியை துவங்கி, ஒரு அரசியல் கட்சி தலைவரா பெரும் செல்வாக்கோட எம்ஜிஆர் அவர்கள் வலம் வந்தாருங்க. இப்படம் வெளியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்சி துவங்கி 5 ஆண்டுகளில் அவர் சிஎம் ஆக உதவிய படம்னு பேர் வாங்குனது உலகம் சுற்றும் வாலிபனுங்க. ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணா, சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படத்த மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தணிக்கை துறையின் சான்றிதழ் தாமதமாக 2026 ஜனவரி பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய திரைப்படம் இன்னும் வெளியாகலங்க. இந்த படத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக 2024ல் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியின் தலைவராக விஜய் உருவெடுத்துள்ளதால், இந்த படம் சிட்டிசன் ஃபைட்டர் லீடர் என்கின்ற கான்செப்டில் தற்போதைய அரசியல் சூழலோடு ஒத்துப்போவதால், தேர்தல் நெருக்கத்தில் விஜய் செல்லும் இடமெல்லாம் கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளம் கூடுவதாலும், எம்ஜிஆரைப் போலவே இவர் நடிகர் அல்ல, தலைவன் என்கின்ற இமேஜை உருவாக்க ஜனநாயகன் திரைப்படம் மிகவும் உதவி புரியும் என்ற எண்ணத்தால், அதாவதுங்க கவர்னிங் சிஸ்டம் கிரிட்டிசிசம்னால ஆடியன்ஸா படம் பார்க்க வர்றவங்க, வோட்டர்ஸா கன்வெர்ட் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுல காரணங்களுக்காகவே தாமதப்படுத்துகிறது. 1977ல் சிஎம் ஆக உதவிய உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் போல, 2024ல் கட்சி துவங்கிய தளபதி விஜய் அவர்களுக்கு 2026 ஜனநாயகன் திரைப்படம் தாமதம் அல்லது வெளியான பிறகு ஏற்படுத்தப் போகும் தாக்கம் இருக்கப் போகிறது என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.